இந்த புதிய மாதத்தில், இந்த முதலாவது வாரத்தில் 11வது மாதத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த லைவ்ல காணொலியில பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துதல் ஸ்தோத்திரங்களை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் ஆமென் வாசிக்க கேட்போம். எல்லாரும் இடத்துக்கு பின்பதாக வாசிப்போம். ஆமென். 1068வது பக்கம், 1068வது பக்கம். அதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தர் அதற்கு மீண்டும் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்கே இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி மீண்டும் அவன் எழுந்திருப்பான், மீண்டும் எப்படி இது ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் மாற்றம் வரும், இப்படியே போயிட்டு இருந்தா எங்க வாழ்வு அழிந்துருமே, இல்ல சிறுத்து போவோமே, நாங்கள் சிறிதா மாறி போயிருமே, நாங்கள் பெருக முடியாதே என்று தேவனை நோக்கி ஜனங்கள் கதறுகிறார்கள். ஸ்தோத்திரம். முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் தேசத்தினுடைய முதலாவது அறுப்பில் ஆமென் அல்லேலூயா முதலாவது விளைச்சல்களில் பல விளைச்சல்களை பார்த்தார்கள். 2வது விளைச்சல் வரும் பொழுது 2வது விளைச்சலுக்குள் அல்லேலூயா போகும் பொழுது ஆமென் கர்த்தர் ஒரு வெட்டுக்கிளியை உண்டாக்கி அதை அழிக்கும்படி ஆமென் அந்த விளைச்சல்களை அழிக்கும்படி விரும்பினார். ஜனங்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் முதலாவது விளைச்சல்களை பல பலன்களை பார்த்தோமே, 2வது விளைச்சல்களை நாங்கள் காணணும், நாங்கள் பெருகணும், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் இரக்கப்பட்டு ஆமென் அல்லேலூயா அவர்களுக்கு மேல் மனம் உருகி அல்லேலூயா கர்த்தர் சொல்றார், இனி அப்படி ஆவதில்லை, இனி நான் அதை அழிப்பதில்லை, இனி அப்படிப்பட்ட அழிவு வருவதில்லை என்று கர்த்தர் அங்கே வார்த்தையை ஜனங்களை நோக்கி சொன்னார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பல நாட்கள் முன்பதாக பெற்றிருக்கலாம், பல நன்மைகளை நீங்கள் முதலாவது பெற்றிருக்கலாம், 2வது பல நன்மைகள் பெற முடியாதபடிக்கு 2வது காலங்களில் 2வது சீசன்களில் நீங்கள் பெற முடியாதபடிக்கு பலவிதமான அல்லேலூயா கிரியைகள் நம்மை நோக்கி வரும், நம்முடைய பட்டணத்தை நோக்கி வரும், நம்முடைய குடும்பத்தை நோக்கி வரும், நம் தனிப்பட்ட வாழ்க்கை நோக்கி வரும். ஐயோ, முதலாவது நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றனே, முதலாவது நன்மைகள் பெற்றனே, கொஞ்ச நாள் நல்ல நன்மைகள் அனுபவிச்சனே, கொஞ்ச நாள் நல்ல சுகத்தை அனுபவிச்சனே, கொஞ்ச நாள் நல்ல விடுதலை அனுபவிச்சனே, இப்பொழுது எனக்கு மீண்டும் அது இல்லையே, மீண்டும் அதை நான் பெறவில்லையே என்று கலங்கி இருக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் சொல்றார், இனி அப்படி ஆவதில்லை. நெகட்டிவ் இன்னும் வருவதில்லை, இதெல்லாம் பாசிட்டிவாக வெற்றியாக ஜெயமாக கர்த்தர் தருவார். ஒரு முறை தொத்து போயிருக்கலாம், ஒரு முறை இழப்பு வந்திருக்கலாம், ஒரு முறை ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஒரு முறை அல்லேலூயா அப்படியே வந்திருக்கலாம், பல இழப்புகள் வந்திருக்கலாம். இந்த முறை சொல்றார், இனி அப்படி ஆவது இல்லை, இந்த முறை இனி அப்படி ஆவதில்லை. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தொற்று போனவர்களே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், தொற்று போனதையே நினைச்சு நீ கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்றார், இனி வருவதில்லை. ஒரு முறை ஜெயித்ததை பார்த்தோன்னே சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டு இருக்கலாம், ஒரு முறை நீ ஜெயித்ததை பார்த்துட்டு சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி பல தீங்குகள் பண்ணிருக்கலாம். அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, அதை நினைச்சு கவலைப்படாத. இனி 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 அப்படி ஆவது இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை நம்ம ஜெயிச்சதெல்லாம் மறந்துட்டோம், நம்ம பெற்றுக்கொண்டதெல்லாம் மறந்துட்டோம், நம்ம தோத்து போனது இல்லாததை வெறுமைய அதைத்தான் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், அதைத்தான் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஜெயிச்ச காலங்களை நோக்கி பாருங்கள், நீ வெற்றி பெற்றதை நோக்கி பாருங்கள், நீ அறுத்த அறுவடைகளை நோக்கி பாருங்கள். உனக்கான நன்மை ஆசீர்வாதங்களை இனி 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 நான் கொடுப்பேன். இனி அப்படிப்பட்ட இழப்புகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வருவதில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. எலியாவை நோக்கி ஒரு சத்தம் வருது. 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல ஆமென் அல்லேலூயா பாகால் தீர்க்கதரிசி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அந்த 850 பேரை எலியா கொன்று போட்டார். ஏசபேலுடைய பந்தியில இருந்த 450 பேர், பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர், மற்ற 850 பேரை எலியா கொன்னு போட்டார். பயங்கர வெற்றி, பயங்கர ஜெயம், சத்துருக்களை அழித்தம் என்கிற ஒரு பெரிய ஜெயத்தோடு திரும்பும் பொழுது எலியாவை நோக்கி ஒரு சத்தம் வருது. 1 ராஜாக்கள் 19 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசபேல் சொல்லி அனுப்புறா, எப்படி இன்னைக்கு எலியா இதை செஞ்சாரோ, எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொன்னாரோ, அது போல எலியாவை நாளைக்கு நான் கொல்லுவேன், இதே மாதிரி நடக்கும், நான் செய்வேன் என்று அல்லேலூயா எலியாவை நோக்கி ஒரு சத்தம். இங்கதான் நம்முடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 850 பேரை வெட்டி போட்ட எலியாவுக்கு ஒரு பொம்பளை சொன்ன ஒரு சத்தம் அவளை என்ன செஞ்சிருச்சு, எலியாவை கலங்க பண்ணினது, சோர்வடைய பண்ணினது. அல்லேலூயா. அவன் நிச்சயமா சொல்லி இருக்கலாம், ஏய் இப்பதான் 850 பேரை வெட்டிட்டு வந்திருக்கிறேன், முடிஞ்ச அவளையும் வர சொல்லு, அவளையும் நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒரு பெரிய மரத்தை வெட்டி முடிச்சிட்டீங்க, பெரிய ஒரு தேக்கு மரம் வச்சுக்கலாம், அல்லது ஒரு பெரிய வேப்ப மரம் வச்சுக்கலாம், ஒரு ஆளை நின்று அதை வெட்டி அதை சாட்சி போட்டீங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு செடிய நம்மளால வெட்ட முடியாதா? என்ன எல்லாம் ஒரு மாறி உட்கார்ந்துருக்கு. பெரிய மரத்தை வெட்டின ஒரு மகிழ்ச்சியில ஒரு தெம்பல உட்கார்ந்து இருப்பீங்க, ஒரு சின்ன மரம் நீண்டிட்டு நிக்கும், அதை கண்டு யாராவது பயப்படுவாங்களா? ஏய் இப்பதான் பெரிய மரத்தை வெட்டி சாச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நீ என்ன இம்புட்டோண்டு, ஆமென் அல்லேலூயா, உன்னை புடுங்கியே தள்ளி போடுவேன். ஹலோ ஆமென் சொல்லுங்க. பல நேரங்கள்ல நம்ம பெரிய சாதிச்சதை நம்ம மறந்துட்டு சின்ன இம்புட்டு கோண்டு வருகிற எறும்புக்கு பயப்படுறோம். ஹலோ, யானைய சாச்சிருப்போம், பெரிய யானைய சாச்சிருப்போம். ஹலோ, பெரிய யானையை சாச்சிருப்போம், ஒரு எறும்புக்கு என்ன செய்யறது இல்ல, பயந்துடுறோம். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன எறும்புக்கு பயப்படுறோம், அப்படின்னா சின்ன பிரச்சனைக்கு பயப்படுறோம், தூக்கி போடுங்கள். அல்லேலூயா. இனி அப்படி ஆபதில்லை. ஒரு முறை எங்கேயோ தோற்றிருக்கலாம், ஒரு முறை எங்கேயோ தோற்றிருக்கலாம், அதையே வச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வேகமா வாசிங்க பார்க்கலாம். முன்னுரையாக சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்துக்கு நேரா போவோம். ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி தொடங்கி, ஏரோது ராஜா சபைகள் சிலரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு, இது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்பதை கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பேதுருவை பிடித்தான். போதும். ஒரு அல்லேலூயா. எப்படி யாக்கோபை கொலை பண்ணினாங்களோ, ஏரோது செய்த இந்த கொலை யூதர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததா, சந்தோஷமா, அந்த பிரியமா இருந்ததா. அதே மாதிரி பேதுருவை கொல்லணும்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டாங்க. ஹலோ, நேத்துக்கு எப்படி யாக்கோபை போட்டனோ, யாக்கோபை எப்படி கொலை செஞ்சனோ, நாளைக்கு பேதுருவை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சோத்துறோம் ஒரு செய்தி வருது. ஹலோ ஆமென் சொல்லுங்க. செய்தியெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. அல்லேலூயா. நியூஸ் கண்டு பயப்படாதீங்க. அவனுக்கு வேலையே 24 மணி நேரம் ஏதோ ஒரு நியூஸ் போடணும். ஹலோ, 24 மணி நேரம் நியூஸ். அன்னைக்கெல்லாம் ஒரு நியூஸ் தான் இருந்தது. என்ன நியூஸ் தெரியுமா? என்ன நியூஸ்? பொதிய நியூஸ் தான் இருக்கும். அது எப்ப வரும்னே தெரியாது. அந்த நியூஸுக்காக காத்திருக்கணும். நியூஸ் வராதா, அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த நியூஸ் முடிஞ்சு போயிடும். ஆமே, அந்த நியூஸுக்காக காத்திருப்பாங்க. எப்ப இந்த நியூஸ் வரும், எப்ப தேசத்தினுடைய தகவல் வரும்னு காத்திருப்பாங்க. இன்னைக்கு டிவி ஆன் பண்ணினா 1வது சேனல் இருந்து 800வது சேனல் வரைக்கும் நியூஸ் சேனல் தான். என்ன ஆமேனா வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க.
இங்க ஒரு நியூஸ் வரும், அங்க ஒரு நியூஸ் வரும், அங்க ஒரு பயத்தை கொடுப்பான், இங்க ஒரு பயத்தை கொடுப்பான். ஹலோ, ராம் ராம் ராம், நான் சொல்றது கேக்குதா கேக்குதா கேக்குதா? இதான் கேட்டுட்டே இருக்கிறேன். சீக்கிரமா நான் சொல்றதை கேளுங்க. அவசரமான நிலை. ஆமே ஆமே. நியூஸ் பயங்கரமா வரும், அதெல்லாம் இன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உலகத்துல பல மனிதர் நமக்கு பல நியூஸ் கொடுத்துட்டு தான் இருப்பான். பல மனிதர் நமக்கு விரோதமா பல நியூஸ் கொடுத்துட்டு தான் இருப்பான். அவனை கண்டு பயப்படாத. பேதுரு கொண்டு போய் சிறையில போட்டாங்க. நாளைக்கு யாக்கோப கொன்ன மாதிரி பேதுரு கொல்ல போறவங்க நியூஸ் புடிச்சு கொண்டு பேதுரு போட்டாச்சு சிறையில. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் நடு ராத்திரியில பேதுருடைய சிறைச்சாலைக்குள் தூதனை அனுப்பி அவனை விடுவித்து கொண்டு வந்து தெருவில் கொண்டு வந்து, ரோட்ல கொண்டு வந்து, வீட்டுல கொண்டு வந்து விட்டார். 18ஆம் வசனம் சொல்லுது, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. அவன் பக்கெட் தூக்கிட்டு ஓடுறான் காட்டுக்குள்ள. மனசலாச்சோ? சொன்னது மனசலாயா? ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. கொல்லணும் நினைச்சா, கொல்லணும் தூக்கி சிறையில தூக்கி போட்டான். யாருக்கு பயம் வந்துச்சு? யாருக்கு அவன் கலக்க வந்துச்சு? யாருக்கு கலக்க வந்துச்சு? எவன் சொன்னாலும் அவனுக்கு வந்துச்சு, பேதுருவுக்கு வரல. பேதுரு எல்லாம் ஃப்ரீயா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். இல்லையோ? 7ஆம் வசனத்துல நல்ல ஃப்ரீயா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தூங்குறாரு. அவன் எழுப்ப முடியாத அளவுக்கு தூங்குறாரு பேதுரு. ஆனா பொழுது விடிந்த பின்பு சேவர்களுக்குள்ள பேதுருவை குறித்தான கலக்கம் வந்தது. இப்ப சொல்லுங்க, அப்படி ஆவதில்லை. எல்லாரும் கையை உயர்த்தி, எனக்கு அப்படி ஆவதில்லை, எனக்கு இப்படி நடப்பதில்லை, எனக்கு இப்பேற்பட்ட போராட்டங்கள் எனக்கு இனி வருவதில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வருவதில்லை. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தேவன் அவர் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். ஒரு அல்லேலூயா. இனி அப்படி ஆவதில்லை. அழிப்பேன், அழிவு வரும். ஆமென் அல்லேலூயா. சாபம் வரும், ஒரு பெரிய அழிவு வரப்போகுது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்துல இப்பொழுது அழிவு இல்லை. செய்வேன் என்று நேற்றிருந்த தீங்கு இப்பொழுது செய்யாதிருந்தார். அல்லேலூயா. ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு தேவனிடத்தில் திரும்பினார்கள். உனக்கு அப்படி ஆகாம இருக்கணுமா? நெகட்டிவ் வராம இருக்கணுமா? பிரச்சனை வராம இருக்கணுமா? ஆபத்து வராம இருக்கணுமா? தேவன் உனக்கா நல்ல காரியங்கள் செய்யணுமா? தங்கள் பொல்லாத வழியை விட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனுக்கு பிரியம் இல்லாதது, தேவனுக்கு சித்தம் இல்லாதது, தேவன் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அந்த காரியத்தை விட்டு நீங்க தேவன் பக்கம் திரும்பினீர் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவர்கள் என்ன செய்தாங்களாம்? திரும்பினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாக், இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிற தலைப்பு அப்படி ஆவதில்லை. சொல்லுங்க, இனி அப்படி ஆவதில்லை. உங்களுக்கு இனி அப்படி வருவதில்லை. ஒரு பக்கம் வருகிறவன் அவன் 7 வழியாய் ஓடி போவான். உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென் அல்லேலூயா. நமக்கென்று செய்ய நினைத்திருந்த தீங்கை அல்லேலூயா செய்யாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார், அதில் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆமா, கசகசன்னு பேசாம 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். சோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார், விடுதலை தந்தார், வெற்றி தந்தார். அல்லேலூயா. ஆமா. அடிமைப்படுத்தும் கடனோ, சொல்லுங்க இந்த வார்த்தைய. அழிவை தரும் பாம்போ, சொல்லுங்க.
ஆம், இனி உங்களை அழிப்பதில்லை, இனி உங்களை அடிமைப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமா ஒருத்தர் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள பந்தான் என்றான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு மனைவியா இருந்த ஒருத்தி எலிசாவை நோக்கி வர்றா. என் புருஷன் மரித்து போனா, அவள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், ஆனா அவர் அநேக கடன்களை வச்சுட்டு போயிட்டாரு, இப்ப கட்டுவதற்கு எங்கிட்ட நிர்வாகம் ஒண்ணு இல்ல, அதனால அந்த கடனை அடைப்பதற்கு என் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை அடமானமா கேட்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஆமா, அடிமைகளாக கடனாக அடமானமா கேட்கிறாங்க. அந்த பிள்ளை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி அந்த கடனை கழிப்பதற்காக இருந்த 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கேட்கிறாங்க. அது அந்த நாட்கள்ல நடந்த ஒரு காரியம். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாட்கள் இருந்த அல்லேலூயா வழக்கத்தின்படி என்ன செய்வாங்க? கடனுக்கு பதுவா பிள்ளைகளை என்ன செய்வாங்க? அடிமைப்படுத்துவாங்க. கடனை கட்டிதான் ஆகணும். சோத்திரம். இந்த நிலையில அல்லேலூயா இனி ஒண்ணு செய்ய முடியாது, என் வாழ்க்கை முடிந்தது. ஆமா, புருஷனும் இல்ல, பிள்ளைகளும் இப்போ அல்லேலூயா அடிமைகளா போறாங்க. இந்த கடனை கட்டி முடிக்கணும், என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற நிலையில தேவ மனுஷனை தேடி போனா. யாரை தேடி போனா? தேவ மனுஷனை தேடி போனா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளா இருந்தாலும் எதை நம்ம விடவே மாட்டோம்? கடனை மட்டும் விடவே மாட்டோம். தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களா இருக்கலாம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா இருக்கலாம், ஆராதனைக்கு ஒழுங்கா போறவங்களா இருக்கலாம். இந்த கடனை மட்டும் நம்மனால என்ன செய்ய முடியாது. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பீடி வேணாலும் கடனைத்தான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன ஆமென்? ₹1 ஒரு காலத்துல 10 பீடி கிடைச்சது. பீடி குடிக்கணும் தெரியும், நமக்கு எங்க தெரியும் அதெல்லாம். ஆமே, நான் அதிகமா கடைக்கு போறதுனால சோத்துறேன், நான் பாக்குறேன் பாத்தீங்களா, ₹50 கொடுத்து ஒரு பீடியும் ஒரு டீப்பிட்டியும் கேட்பாங்க. ₹50 கொடுத்து பீடியும் டீப்பிட்டியும் வாங்கினா ₹50 என்ன செய்யல, மிச்ச காசு இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வந்துருச்சு. சோத்து அதுக்கே இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க? கடனை வாழ்க்கைய சோத்துறோம், ஒரு சந்தோஷத்துக்காக சின்ன ஒரு காரியத்துக்காக கூட என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. சோத்துறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட அடிமைப்படுத்துகிற பல கடன்கள், இது அப்படியே இது வந்துச்சுன்னா பெருகுச்சுன்னா நம்மளை அழிச்சிரும். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அப்படி விட மாட்டேன்னு சொல்றார். உன்னை அந்த வழியில உன்னை அழிக்க விட மாட்டேன்னு சொல்றார். அப்படி உன்னை அடிமைப்படுத்த விட மாட்டேன்னு சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்த அந்த சிறி வாழ்க்கையில, குடும்பத்தில ஒரு பெரிய விடுதலை வந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. புருஷனை நினைச்சு கவலை. இன்னைக்கு நிறைய ஆட்கள் புருஷனை நினைச்சு, ஐயோ புருஷனை இழந்துட்டேன், புருஷனுடைய வேலை இழந்துட்டேன், புருஷனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், புருஷனுடைய நன்மைகளை இழந்துட்டேன். சோத்துறோம். பல இழந்து போன காரியத்தை நினைச்சு கலங்கி போயிருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், அல்லேலூயா, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களை அப்படி நீ விட மாட்டேன், உங்களை அப்படி கடன்ல விட மாட்டேன், அப்படி உங்களை அடிமைப்படுத்த விட மாட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை விட மாட்டேன், உங்களை உயிர்ப்பிப்பேன், உங்களுக்கு அந்த விடுதலை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்படிப்பட்ட அடிமைப்படுத்துகிற பல கடன்கள். பிள்ளைகளை நினைச்சு பல பேர் ஃபீல் பண்றாங்க, பிள்ளைகளை நினைச்சு பல பேர் அழுகுறாங்க. ஐயோ பிள்ளைகளை, அல்லேலூயா அல்லேலூயா, நான் விட்டுரும் போல இருக்கு, பிள்ளைகளை நான் என்ன செஞ்சிருவேன், இழந்துரும் போல இருக்கு. வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அதுல அல்லேலூயா ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை இப்படி போகுதே என்கிற ஒரு பிள்ளைகளை நினைச்சு ஒரு வேதனை, பிள்ளைகளை நினைச்சு கண்ணீர். அப்படி ஆயிருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி எல்லாம் நடக்கூடாது நினைச்சு அப்படிலாம் நடந்துருச்சே, அப்படி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அப்படி ஆவதில்லை, அப்படி ஆவதில்லை.
எந்த பிள்ளையை குறிச்சு நீ கவலைப்படுறையோ அந்த பிள்ளையை குறிச்சு ஆண்டவர் சொல்றார், நீ தேவ சமூகத்துல கொண்டு வா, தேவ சமூகத்துல வா. அல்லேலூயா. இனி அப்படி உனக்கு வர்றதில்ல. அடிமைப்படுத்த போகிற தூக்குற நேரத்துல, பிள்ளைகளை அடமானமா தூக்க போற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை அங்க வந்து அவர்களை உயிர்ப்பித்தது, அவர்களை அந்த இடத்திலிருந்து அவர்களை தப்பிக்க வைத்தது. காரணம், அவர்கள் தேவ சமூகத்தை நாடினார்கள், தேவனை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. பல பேர் சொல்ற, இங்க இருக்கிற 100% சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏகப்பட்ட கடன் இருக்கு பாஸ்டர், சபையாவது அப்புறமா அது அப்புறம் பார்க்கலாம் பாஸ்டர், முதல்ல கடனை பார்க்கணும் பாஸ்டர், செத்துருவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சாபம். சொல்லுங்க, கடன் வந்து சாபம். கடனை குறிச்சு 7 காரியம் சொல்ற, வேகமா டக்கு டக்குன்னு எழுதுங்க. இது என் பிரசங்கத்தினுடைய ஒரு பாயிண்ட். கடனை குறிச்சு 7 விஷயத்தை சொல்ல போறேன். கடன் வாங்கி செலுத்தாமல் போனால் அவன் துன்மார்க்கன். கடன் வாங்கி செலுத்தாமல் போனால், சங்கீதம் 37:21 வாசிக்க நேரம் இல்ல, வேகமா வேணா எழுதிக்கங்க. கடன் வாங்கி செலுத்தாமல் போனால் அவன் செலுத்து அப்படின்னா அவன் பேர் என்னது? நீதிமான் அல்ல, அவன் பேர் என்னது? துன்மார்க்கன். கடன் வாங்கிட்டே இருக்கிற அப்படின்னா நீ உன் துன்மார்க்கன். வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:21 சொல்லுகிறது. இரண்டாவது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால தான் அடிக்கடி ஆமா சாமி, வந்துறேன் சாமி, ஓகே சாமி, தச்சு பாத்துக்கிறேன் சாமி, கோயிலுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் சாமி, நான் வந்துறேன் சாமி. உன் மண்டைய மிளகா அரைக்காம, உன் மண்டையில இருக்கிற முடி ஃபுல்லா கொட்டி போட்டுத்தான் சந்தனத்தை தடவி தான் கொடுப்பான். சந்தனத்தை தடவி கொடுத்தாலும் பரவாயில்ல, வளர்ந்துக்கும். சொம்புல கொடுத்தான்னா என்ன பண்ண முடியும்? பேரூர்ல போய் தான் கரைக்கணும். ஹலோ, நான் சொல்றது விளங்கா? புரியுதா? மொட்டை அடிச்சா கூட என்ன செஞ்சிடும்? முடி முளைச்சிடும். சொம்புல கொடுத்தாலும் வச்சு இவ்வளவுதான் போ அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, ஒரு அல்லேலூயா. கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு அவனுக்கு பயந்து வாழ்ந்துதான் ஆகணும். நீதிமொழிகள் 22:7 சொல்றது. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள் சொல்லுது. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. சோத்திரம். எனக்கு அதுக்கு கடன் வாங்கணும், இதுக்கு கடன் வாங்கணும், இதுக்கு கடன் வாங்கணும். கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லேலூயா. அந்த கடனுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அந்த கடைசி வசனம் மட்டும் வாசிங்க, 5:5 மட்டும் வாசிங்க டக்குன்னு. நெகேமியா 5:5 மட்டும் வேகமா வாசிங்க. எங்கள் நிலங்களும் 5:5 எங்கள் உடலும் என் சகோதரர் உடலும், என் சகோதரனுடைய உடலும் சரி, என் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி. ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. கடன் வாங்கினதுனால நாங்கள் எல்லாவற்றையும் எங்க குமாரர் முதல் எங்க பிள்ளைகள் முதல் எல்லாரையும் அடிமைப்படுத்துவதற்கு வேண்டியதா இருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். ஹலோ, கடன் வாங்கி இப்ப என்ன நிலைமை ஆயிருச்சு? தங்களுடைய நிலம், தங்களுடைய தோட்டம், தங்களுடைய எல்லாமே எங்க போயிருச்சு? ஹலோ, எங்க போயிருச்சு? அப்ப கர்த்தர் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சொத்து எங்க? ஹலோ, அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான், கடன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சோழனா பையன் கருப்பு கலர் பேக்கம் போட்டு அவன் அழகாத்தான் வர்றாங்க, கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறாங்க, இக்கத்திலேயே வச்சிருக்கிறான். அவனுக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியல, கொடுத்துட்டே இருக்கிறான், கேட்கும் போதெல்லாம் கொடுக்கான். அக்கா உனக்கா, நான் தரக்காங்கிறான். இந்த அக்காவை கண்டா மட்டும் எப்படி பணம் கொடுக்கறான்னு தெரியல. ஹலோ, நீ அடிமையாயிருவ. ஹலோ, எல்லாவற்றையும் இழந்துடுவ. உனக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதையும் அடுத்து அனுபவிச்சுட்டு இருப்பான்.
ஆண்டவர் சொல்றார், இனி உனக்கு அப்படி ஆவதில்லைன்னு சொல்றார். நீ என் சமூகத்துக்கு வா, என் பக்கத்துல வா, என் வார்த்தையை நீ கேட்டு பாரு, உனக்கு இனி அப்படி வர்றதில்லைங்கிறாரு. மூணாவது கடன் வாங்குவது பாவம் அல்ல, அது ஒரு சாபம். ஹலோ, கடன் வாங்குவது பாவம் அல்ல, அதனால வாங்கிக்க, அப்படியா? இல்ல, அது சாபம். உபாகம் 28:44-45 வாசிக்கும் பொழுது அங்க அழகா சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் உன்னிடத்தில் கடன் படான். அத வாசிக்க நேரம் இல்லமா? ஆமா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கடன் வாங்குவது பாவம் அல்ல, அது என்னது? சாபம். நீங்க உபாகமம் 1-14 வசனங்கள் ஆசீர்வாதம், 15 நமக்கு எல்லாமே என்னது? சாபமானவைகள். அந்த சாப லிஸ்ட்ல எது இருக்கு? கடன் வாங்குவது. சோத்திரம். 4வது, ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்று பவுல் சொல்றார். ரோமர் 13:8 சொல்றார், யாருக்கு நீங்கள் கடனா இருக்காதீங்க, அன்புக்கு மட்டும் கடனாயிருங்க. எப்படி சொல்றாரு? வேற எதுக்கும் கடன் ஆகாதீங்க, அன்புக்கு மட்டும் கடனாயிருங்க. ஹலோ, ஒரு அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பாஸ்டர் நாங்க லவ் பண்றோம். அன்புக்கு நாங்க கடனே வைக்கிறதுல அந்த பொல்லாத காதலா அன்பு ஆண்டவர் சொல்லல. சகோதர அன்பு. சோத்திரம். கிறிஸ்துவின் அன்பு, தேவன் நம்மை ரட்சித்த அன்பு, தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளின் அன்பு. ஹலோ, உங்களை அடிமைப்படுத்துகிற இந்த கடல்ல இருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 5வது, கடன் வாங்கினால் முழுவதும் அடைக்க வேண்டும். எப்படிங்க? கடன் வாங்கினால் முழுவதும் அடைக்கணும். ஆமா, கடன் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறது, வட்டி மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறது, அசல் அப்படியே இருந்துட்டே இருக்கும், சாபம். கடன் வாங்குவது முழுவதும் கொடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை ஆகணும். அப்படியே சேமிச்சு சாகர வரைக்கும் கடன்லயே வாழக்கூடாது. நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருக்க முடியாது, அடிமைத்தனையின் பிள்ளையாத்தான் இருப்ப. சுதந்திர பிள்ளையா இருக்க முடியாது, அடிமையின் பிள்ளையாத்தான் இருப்ப. அங்க ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் 22:14, 2 ராஜாக்கள் 6:5 இங்கெல்லாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், கடன் வாங்குவது முழுவதும் நம்ம கொடுத்து ஆகணும், திருப்பி கொடுக்கணும். ஏமாத்தி டிமிக்கு கொடுத்துட்டு, செவ்வாய்க்கிழமைக்காரனுக்கு டிமி கொடுக்கிறது, புதன்கிழமைக்காரனுக்கு டிமி கொடுத்துட்டு வேற எங்காவது ஓடிறது, வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வீட்டுல இல்லைன்னு சொல்றது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. வண்டியை தூக்கி பக்கத்து வீட்டுல ஒளிச்சு வச்சு போட்டு எங்க வீட்டுக்காரர் போய் 4 நாள் ஆச்சுன்னு சொல்றது. ஆமென் சொல்லுங்க. புருஷங்கிட்ட சொல்றது, என் வீட்டு அம்மா வீட்டுக்கு போய் பல நாள் ஆச்சு, இன்னும் காணாம வேலைக்கு போயிருக்கிறா, வந்ததுக்கு அப்புறம் தான் கடன் கிடைக்கும், வீட்டுக்குள்ள கொஞ்சம் சோறாக்கி கிண்டிட்டு இருக்கு. ஹலோ, இப்படி எல்லாம் ஏமாற்றக்கூடாது. கடன் வாங்கினா கொடுத்துடணும், அடைச்சிடணும். 6வது, இயேசு கிறிஸ்து, ஆமென், அல்லேலூயா, கடனை குறிச்சு ஒரு பெரிய அல்லேலூயா ஓமையா சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18:24-34 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கடனை குறிச்சு பெரிய உபதேசமா சொல்லியிருக்கிறார். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. 24-34 10 வசனங்கள் நீ வாசி பாருங்க. மத்தேயு 18 24-34 வரைக்கும் அல்லேலூயா கடன் வாங்கினவனை குறிச்சு ஆண்டவர் எப்படி அங்க எழுதி வச்சிருக்கிறார் நாங்க வாசிக்கிறோம். கடைசியா 7வது காரியம், மத்தேயு 6:12 சொல்லுகிறது, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. கடனுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா? 4-5 கை தான் வருது. கடனுக்காக யாரும் ஜெபம் பண்றது இல்ல. எப்படி ஜெபம் பண்றீங்க? கடனுக்காக எப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, அப்பா நாளைக்கு திங்கக்கிழமை வந்து சங்க பிடிப்பா ஆண்டவர், பைக்கு பிடிங்கிட்டு போயிரும் ஆண்டவர், அப்பா சோத்துக்கு வழி இல்லப்பா, அது வரல, எப்படியாவது நாளைக்கு கொடுத்து, அப்படி ஜெபம் பண்ண கிடையாது. ஆண்டவரே, தெரியாம கடன் வாங்கிட்டப்பா, இனி வாங்காதபடிக்கு இந்த கடன்கள்லாம் கட்ட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் வண்டி ரொம்ப நாளா ப்ராப்ளம். நான் வண்டி எடுத்து 15 வருஷம் ஆச்சு. ஒரு எஃப்சி முடிச்சிட்டேன். எஃப்சி அடிக்கிற முன்னாடியே சொன்னாங்க, வண்டி சீக்கிரம் கொடுத்துறியா, ஏயா இந்த வண்டி போட்டு இப்படி அடிக்கிறேன்னு கேட்டாங்க. உன்னை மாதிரி யாரும் இப்படி வண்டி என்ன செய்ய மாட்டாங்க, அது இந்த காலத்துல யாரும் ஓட்ட மாட்டாங்க. எடுத்து 2-3 வருஷத்துலயே வண்டி வேற வண்டி மாத்ததான் பிளான் பண்றேன். ஏயா இந்த வண்டியை வச்சு இவ்வளவு பிரச்சனை பண்ற, எடுக்கலாம்னு தோணும்.
உடனே அந்த சின்ன வேலையா இருக்கும், ரெடி பண்ணிடுவேன், முடிஞ்சிடும் வேலை. அப்புறம் வண்டியை ஓடும். அப்புறம் எங்க நிக்குமோ தெரியாது, மடி நின்றோம். இப்படியே பல வருஷமா ஓடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க 2 நாள் ஆச்சு, 2-3 நாள் ஆச்சு, வண்டி இன்னும் வரல வீட்டுக்கு. இது வரைக்கும் எந்த பொருள் வாங்கினா உடனே கிடைச்சிடும். இந்த தடவை பொருள் வாங்கினா பொருளே இல்ல, பொருளே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டம்மா சொல்றாங்க, வண்டி கொடுத்துடலாங்க, வேற பாத்திரலாம், விடுங்க, ஆண்டவர் பாத்துக்குவார், எப்படியோ லோனுக்கு போடுவோம். ஆமே, உள்ளம் சொல்லுது, எப்படி லோன் எடுக்க? வீரமா பேசுற, பயங்கரமா பேசுற, எப்படி கடன் வாங்குறது, எப்படி லோன் எடுக்கிறது, பல கேள்விகள். ஆனாலும் அவசரப்பட்டு எதுவுமே நான் செய்ய போறது இல்ல. அல்லேலூயா. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க போறது இல்ல. கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு பயந்து, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு பயந்து, தேவ தூதர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு பயந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை மகிமையாய் மாற்றுவா, அற்புதமாய் மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க. கடன், அந்த ஸ்திரீ சொல்றா, கடன். பல நேரங்கள் நம்ம கடனை பார்த்து நம்ம அழிஞ்சு போகிறோம், அடிமைகளா போறோம், வேலைக்காரருக்கு அடிமையா போயிட்டு இருக்கிறோம், ஊருக்கு உலகத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கேட்டா கடன், தேவைகள் சந்திக்கப்படல, தேவைகள் அதிகமா இருக்கு, எப்படி பாச சமாளிக்கிறது? நீங்க சொல்றீங்க, அது எப்படி பாச நான் பார்க்கிறது? அப்படியே பார்த்து அழிஞ்சு போயிருவேன். ஆண்டவர் உனக்கு பொண்ணு இந்த மாதத்துல சொல்றார், உனக்கு அப்படி ஆக விடாமல் இருக்கணும்னா, உனக்கு கடல் பிரச்சனை மாறணும், உன் பிரச்சனை மாறணும், என் சொல்ல கேளு. 2ஆம் வசனத்தை முதல்ல சொல்லு, எலிசாவை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நேரம் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்க அடிமைத்தனம் மாறப்போகுது, உங்க கடன் மாறப்போகுது. இனி உங்களை அப்படி அழிக்க விட மாட்டேன், அடிமைப்படுத்த விட மாட்டேன். நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்ப சொல்லுங்க, எல்லாரும் கையை கீழே போடுங்க. இப்ப சொல்லுங்க. நீ சொல்றத நான் கேட்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், நீ சொல்றத அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சு கேட்பேன்னு சொல்றவங்க மாத்திரம். உங்க கடல் பிரச்சனை, உங்க பிரச்சனை எல்லாம், உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் மாற போகுது. சும்மா கை தூக்கூடாது, சும்மா நீங்க கை தூக்கூடாது. ஆண்டவர் வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சா கையை தூக்கு. ஆண்டவர் வார்த்தைக்கு உண்மையா, ஆண்டவரே நீ சொல்றத நான் கேட்கிறப்பா, நீ என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறப்பா, நீ சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு மாறும். உங்களை அப்படி ஆக விட மாட்டேன், உங்களை அப்படி ஆக விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். என்னை தேடி வந்துட்ட, என்னை பார்த்து வந்துட்ட, இனி உன்னை அப்படி ஆக விட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எலிசா சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. என்ன செய்ய? நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை நல்லா கவனிச்சாதான் அதோட ஆசீர்வாதம் நமக்கு நல்லா புரியும். முதலே அந்த ஸ்திரீ சொல்றா, நான் என்ன பண்றது தெரியல, ஒரே கடல் பிரச்சனையா இருக்குது, கடலை தீர்ப்பதுக்கு வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அதனால என் பிள்ளைகளை அடமான வைக்கிறதுக்காக அடிமைப்படுத்த கேட்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறவும் எலிசா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எலிசா என்ன பண்ணிருக்கணும்? வா 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 வா, நான் இன்னைக்கு உனக்கா ஜெபம் பண்ண போறேன் சகோதரி, வா முட்டி போடு முட்டி போடு முட்டி போடு, டே தம்பிகளா 2 பேரும் முட்டி போடு முட்டி போடு முட்டி போடு. ஆண்டவர் இப்ப உங்க வாசலை திறப்பார். அப்படி சொல்லல, மீண்டும் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றார், உன் வீட்டில் என்ன இருக்குது? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதோ எனக்கு தெரியல. வீட்டுல ஒண்ணு இல்லாதனால தானே பிள்ளைகள் அடமானம் வைக்கிறதுக்காக கேட்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? வழங்குதா? புரியுதா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. வீட்டுல ஒண்ணு இல்லாதனால தானே பிள்ளைகள் அடிமைப்படுத்த கேட்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஊழியக்காரன் தேவ மனுஷன் என்ன கேட்கிறாரு? வீட்டுல நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? யோ பாஸ்டர், ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? நானே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிதானே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கேன், மீண்டும் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இந்த பாஸ் தெரியல, டேய் டிவி போடுறா, டிவியா போடுறா, 4 மாடியா 3 மாடியா அது ஒண்ணு போடுறா, 4 மாடிக்கு ஏறுவோம் அல்லது 3 மாடிக்கு ஏறுவோம் அல்லது சிங்கிள் மொட்டை மாடிக்காவது ஏறுவோம், போடா அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம்? அந்த சிறி சொல்றா, என் வீட்டில் ஒண்ணு இல்ல, ஒரு குடம் எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு குடம். ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி என் புருஷன் 10 தேங்காய் வீட்டுக்கு கொண்டு வந்தார். வீட்டுல சொந்தக்காரெல்லாம் 4 தேங்காய் கொடுத்தான். ஏகப்பட்ட தேங்காய் ஆகி போச்சு. கொஞ்சம் ஆட்டலான்னு ஆட்டி கொஞ்சம் வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறேன்? பித்தளை குடத்துல அப்படியே பத்திரமா ஊத்தி வச்சிருக்கிறேன். ஒரு கூட எண்ணெய் தவிர தாளிக்க கூட நான் எடுக்கல, காணிக்க கூட நான் கொடுக்காம அப்படியே வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்றா.
அது போதும்பா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அது இருக்குன்னு சொன்ன பத்தியா, உன்னை இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. இன்னைக்கு உங்க இடத்துல கர்த்தர் வந்து கேட்கிறா, உன்னிடத்துல என்ன இருக்க? ஒண்ணு இல்ல, வகுரத்துல இல்ல, அங்க இல்ல, ஒண்ணு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கைய பிடிச்சு பக்கத்துல பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்லாமையே போயிருவேன். சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்லாமையே போயிருவேன். இன்னொருக்கா சொல்லுங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்லாமையே போயிருவேன். ஹலோ, சிலர் ஒருக்கா சொன்னாங்க, மத்த 2 தடவை சொல்லல. சிலர் 2 தடவை சொன்னாங்க, ஒருக்கா சொல்லல. சிலர் 3 தடவையும் சொல்லவே இல்லை. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவர் சொல்றாரு, வீட்டில் என்ன இருக்கிறது? எண்ணெய் தவிர வேற ஒன்றும் இல்லை. வீட்டுல என்ன இருக்கு? என்னதான் இருக்கு. என்ன இருக்கு? என்னதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றா. என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு. என்ன இருக்கு? என்னதான் இருக்கு. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல. அப்படியா? ரைட், ஓகேவா, பாத்துக்கலாம். என்ன இருக்குல்ல? இருக்கு, வா பாத்துக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க ஒரு 3 விஷயத்தை செய்யறார் எலிசா. ஏற்கனவே இருக்கிறதை காட்டினார். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஏற்கனவே இருக்கிறதை காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வீட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்கனவே கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறார். அந்த கண்களை பார்க்க விடாதபடிக்கு சத்துரு நம்மளை குழாக்கி வச்சிருக்கிறான். ஏற்கனவே நிரம்பி இருக்கு, ஏற்கனவே நிறைவா இருக்கிறது. அதை கொண்டு நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை, கடன்களை, பிரச்சனைகளை மாற்ற என் தேவனால் கூடும். ஏற்கனவே உன்னை நிரப்பி வச்சிருக்கிறார். ஏற்கனவே உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே உன்னை நிரப்பி வச்சிருக்கிறார். சத்தியத்தினால், வார்த்தையினால், வல்லமையினால், மகிமையினால் கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்கள் அது என்ன செய்யல, தெரியல. பார்க்கும் போதுல எப்படித்தான் தெரியுது? வெறுமையா தெரியுது, ஒண்ணுமில்லாதமா இருக்குது. ஆனா ஏற்கனவே கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறார். நீ ஒரு காலத்துக்கு முன்னாடி நல்லா துதிச்ச, ஒரு காலத்துக்கு நீ நல்லா கர்த்தரை தேடின, நல்ல அபிஷேகத்தை நிரப்பின, ஆத்தும ஆதாயம் பண்ணின, நீ கர்த்தருக்காக, சபைக்காக வைராக்கியமா வாழ்ந்த அந்த நிரப்பின குடம் ஏற்கனவே உன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. ஏற்கனவே உன் சமூகத்துக்குள் இருக்கிறது. ஏற்கனவே வீட்டுக்குள் இருக்கிறது. அதை கொண்டு நான் இன்னைக்கு நிரப்புவேன். அதை கொண்டு நான் இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன். ஹலோ, இன்னைக்கு ஆவியில நிரம்ப முடியல, இன்னைக்கு பாட்டு பாட முடியல, இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒழுங்கா வர முடியல. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி நல்ல ஆண்டவரை தேடினவ, நல்ல ஆவியில நிரம்பினவ, நல்ல சத்தியத்தை கேட்டவ, நல்ல கர்த்தருக்கு வைராக்கியம் வாழ்ந்தவ, அந்த குடம் இன்னும் இருக்குது. அதை பாரு, அதை பாரு. அதை பார்க்க முடியாத உன் கண்கள் இன்னைக்கு குருடா இருக்கிறது. அதை நோக்கி உன் கண்ணை பார்க்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. என்னைக்கோ ஜெபித்த ஒரு ஜெபம் இன்னைக்கு நம்மளை கைவிடாது. என்னைக்கோ போட்ட ஒரு உபவாசம் இன்னைக்கு நம்மளை கைவிடாது. என்னைக்கோ கேட்ட சத்து இன்னைக்கு நம்மளை கைவிடாது. என்னைக்கோ கேட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னைக்கு ஒண்ணு கைவிடாது. ஏற்கனவே நிரப்பின அந்த நிரப்புதலுக்கு நேரா கர்த்தர் உன்னை திருப்புகிறான். வா வா, ஏற்கனவே உன்னை நிரப்பி இருக்கிற, ஏற்கனவே நீ நிரம்பின பாத்திரம், ஏற்கனவே நீ அபிஷேகம் பண்ண பாத்திரம், ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையில நிரம்பப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. 2வது, ஏராளமாய் பெருக செய்தார். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே போய் 4 வசனம், உன் பிள்ளைகளோடனே உள்ள நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை பக்கத்தில் வை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏராளமா எல்லாவற்றையும் நிரப்பு. அநேக பாத்திரம் நிரம்பத்தக்கதாக நான் ஊட்ட போகிறேன், பெருக வைக்க போகிறேன். நீ ஏற்கனவே நிரப்பி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்திலிருந்து ஏராளமான பாத்திரம் நிரப்பும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ ஒரு பாத்திரமா இருந்த, நீ ஒரு ஆளா ஜெபம் பண்ண, ஒரு ஆளா சத்தியம் கேட்ட, இன்னைக்கு அநேகரை கொண்டு உன்னை நிரப்ப போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் நிரப்ப போகிறார். அநேகருக்கு நன்மையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா.
இந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு ஏராளமான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே நிரம்பின பாத்திரம். நான் எத்தனை பேர் அதுல விசுவாசிக்கிறீங்க? நான் ஏற்கனவே நிரம்பினவன். அல்லேலூயா. ஏற்கனவே நான் விடுதலை பெற்றவன், ஏற்கனவே சத்தியத்தை அறிந்தவன், ஏற்கனவே தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக் கொண்டவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ வேறொரு பக்கம் ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நீ வேற ஒரு ஆளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. உன் வீட்டுக்குள், உன் சபைக்குள், அது உன்னை நிரப்புகிற, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரம் உள்ள இருக்கு. அது உன் வீட்டில் இருக்கிறது, அது உனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு நல்ல அல்லேலூயா நல்ல ஒரு குணம் உனக்கு இருக்கு. நல்ல குணம் உனக்கு தான், நல்ல குணம் தான். உனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நல்ல புத்தி இருக்கு. அது ஏற்கனவே கர்த்தர் உனக்கு கொடுத்தது. அதை வச்சு பயன்படுத்தி எழுப்பு. அன்னைக்கு நான் இப்படி ஜெபம் பண்ண நல்லவா, இப்படி நான் வேலை வாசித்த நல்லவா, இப்படி ஆண்டவரை தேடின நல்லவா, அப்படியே பழைய நிலைக்கு நேராக நீ ஏற்கனவே நிரம்பப்பட்ட பாத்திரத்துக்கு நேராக நீ திரும்பும் பொழுது அந்த பாத்திரத்தை கொண்டு ஏராளமான பாத்திரத்தை நிரப்ப போகிறேன், ஏராளமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், அதை கொண்டு ஏராளமாய் நிரப்ப போகிறேன், அதை கொண்டு ஏராளமாய் பெருக வைக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் 3ஆம் வசனத்துல, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? உங்கிட்ட இருக்கிற எண்ணெய நீ இதை பெருக வைக்கணும். நான் பெருக வைக்க போறேன். இது அநேக பாத்திரங்களை என்ன செய்யணும்? நீ ஊற்றணும். கேட்டு வாங்கி ஊத்து, கேட்டு வாங்கி ஊற்று, இதை நிரப்பு, நான் அதை பெருக வைப்பேன்னு சொல்ற. அன்னைக்கு நம்ம எல்லாம் ஜனங்களுக்குள்ள நல்ல எல்லாரோடைய அன்பா இருந்தோம், எல்லாரோடைய நேசிச்சோம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. எல்லாரோடைய ஒன்னா இருந்தோம், எல்லாரோட ஒரே ஐக்கியமா இருந்தோம், ஒன்னா பேசினோம். இன்னைக்கு பிரிவினை. இன்னைக்கு யாரும் வேண்டாம், தேவையில்லை. அதான் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஐக்கியம். ஒருவர் அயல் வீட்டுக்கு போ, பக்கத்து வீட்டுக்கு போ, பக்கத்துல விசுவாசி பாரு, அவன் பாத்திரத்தை வாங்கு, ஒருவரையோட அன்பா இருங்க. அவன் ரத்தத்தை ஊற்று, வெண்ணையை ஊற்று, அபிஷேகத்தை ஊற்று, ஒருவர் அல்லது நிரப்பி வையே. உனக்குள்ள இருக்கிற எண்ணெய் அவளுக்கு பாயட்டும், அங்க இருக்கிற எண்ணெய் அங்க பாயட்டும். ஒருவருக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அபிஷேகம் இன்னைக்கு இல்ல. அதுல உனக்கு பிரச்சனை. அந்த சொல்றாரு, நிரப்பு. நீ போய் அடுத்தவங்களை நிரப்பு, அடுத்தவங்களை எழுப்பு, அடுத்தவங்களை உயிர்ப்பி. அதுக்குதான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். என் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை, என் குடும்ப காரியம், என் தனிப்பட்ட காரியம் அப்படின்னு ஒதுங்கி போகாது. உனக்குள் இருக்கிற அந்த எண்ணெய் எடுத்து மற்ற பாத்திரங்களை நிரப்பு. உன் அடிமைத்தனம், உன் கடன் பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் மாற போகிறது. ஹலோ, அவன் சொல்லுங்க. அங்க ஒரு அக்கா சோறு சாப்பிடும், இங்க ஒரு அக்கா சோறு சாப்பிடும். இடைவெளி 10 மீட்டர் இடைவெளி. பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதிப்பாங்க பாத்தீங்களா? 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். ஹலோ, 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். அந்த அக்கா அங்க உட்காந்து சாப்பிடும், இந்த அக்கா இங்க உட்காந்து சாப்பிடும், முறைச்சிட்டே சாப்பிடும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல, உறவில்ல, தேவனோடு கட்டப்படுகிற வாழ்க்கை. இன்னைக்கு தேவனோடு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிரப்புதல் இருக்கிறது, எப்படிப்பட்ட நிரப்புதல் நம் வாழ்க்கையில் இருக்கிறது யோசித்து பாருங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அதுல மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்குதான்னு கேட்காதீங்கடா, மாமியாருக்கு மருமக பிடிக்காத முதல்ல கேளுங்க. மாமியாருக்கு மருமக பிடிக்குதான்னு முதல்ல கேளுங்க. அதுக்கு பிடிச்சா போதும், மத்த எல்லாம் பிடிச்சிடும். அதுக்கு இன்னொரு சொல்றான், ஜென்மத்துக்கு நடக்காது ராசா. அல்லேலூயா. அது ஒரு 7 நாட்டு சனி. அது எங்கேயோ பிடிச்சிருக்கு. அந்த பிடிச்ச சனி எங்க எப்ப போகுன்னு தெரியல. அல்லேலூயா. சபைக்குள்ள
நமக்குள்ள இன்னைக்கு அந்த ஐக்கியம் ஒருமனம் இன்னைக்கு இல்ல. ஏன் அடிமைப்படுத்துகிற நிலை, ஏன் அழிந்து போகிற நிலை, ஏன் வாழ்க்கையில பலவிதமான நிலைகள் நேரம் இன்னைக்கு தள்ளப்படுவது காரணம். உன் பாத்திரம் இன்னைக்கு எங்க இருக்கு? உன் குடத்துல எண்ணெய் இருக்கா? உன் பாத்திரத்துல எண்ணெய் இருக்கா? அது மற்ற பாத்திரங்களை ஊட்டுறமா? அக்கா தண்ணி எட்டு வாக்கா. செத்தாச்சா? குடிச்சா குடி, செத்தா சாவு போ, நீ எடுத்து குடி. சாவு சாவுக்கு ராக்கி அப்படின்னு பார்த்துட்டே இருப்போமா தவிர தண்ணி என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். ஹலோ, சோத்திரம் சொன்னா சொல்ல மாட்டான், கைய கொடுத்தோம்னா கொடுக்க மாட்டான். கல்வாரியின் அன்பீனையே அப்படி உருக்கமான பாட்டெல்லாம் பாடு. ஆனா என்ன வரமாட்டான்? ஐக்கியம் வரமாட்டான். ஒருவருக்கு ஒருவர் மூட்டி கொடுப்பது, ஒருவருக்கு ஒருவர் நம்ம கசந்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசுவது. நான் இந்த கதவை எல்லா கதவையும் லாக் பண்ணி ஒரே கதவை மட்டும் வைக்க போறேன். சில புரிஞ்சிருச்சு, பரவாயில்ல. பாஸ்டர் சொல்ற விஷயம் புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமா, கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். கேமரா வச்சிருக்கிறார் சுத்தியிலும். அவர் சொன்னாரு, சில இடத்துல கேமரா படம் மட்டும் தான் பிடிக்கும். எப்படி என்னன்னு படம் மட்டும். இவர் வச்சிருக்கிற கேமரா பேசுறது வரைக்கும் பிடிச்சுக்குமா. நான் உடனே நினைச்சிட்டேன், இந்த கேமரா நம்ம சர்ச்சில் நிச்சயமா மாட்டியே ஆகணும். சுத்தியும் இந்த கேமரா தான் வைக்கணும். பேசுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருது, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த கேமரா வச்சுட்டா இன்னும் வசதியா போயிரு. பேசுறது கேமரா, நீங்க என்ன பேசுறீங்களோ தப்புக்கும் கவச்சு பிடிச்சிடும், என் செல்போனுக்கு வந்துடும். சீக்கிரத்தை மாட்டத்தான் போறேன், புது வருஷத்துல அதான் மாட்டிடுவேன். ஹலோ, அல்லேலூயா. சந்து கேப்ல போய் எங்கேயாவது ஒளிஞ்சு நின்னு அங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹலோ, உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய மற்றவங்களுக்கு ஊற்றி நிரப்பணும், சந்தோஷத்தை நிரப்பணும், ஐக்கியத்தை நிரப்பணும், மகிழ்ச்சியை நிரப்பணும், அன்பை நிரப்பணும், வம்ப நிரப்பக்கூடாது. நல்ல எண்ணெயா இருந்தா அடுத்த பாத்திரத்துல நல்ல எண்ணெயாத்தான் உள்ள என்ன செய்யும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கு, என்ன அன்பு இருக்கு, என்ன உள்ள இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள நல்ல எண்ணெய் இருக்கணும், நல்ல அன்பு இருக்கணும், நல்ல ஆமென் அல்லேலூயா, நல்ல கிருபைகள், நல்ல ஆமென் பாசம், நேசம். கர்த்தர் எல்லாம் சிலுவையில் நமக்கா எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. நம்ம குணங்கள் கேரக்டர் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. இது என்ன ஒருவர் கசப்பு, ஒருவர் கோபம். ஹலோ, ஆனா நான் உங்க மேல சில பேர் நான் கடுப்பா தான் இருக்கிறேன். நீங்க பண்ற சேட்டைக்கு, நீங்க பண்ற ஆமென் சேட்டைக்கு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கேன். அது வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். நான் எல்லாரும் உங்களை நேசிக்கிறேன், அன்பான பிள்ளைகள் நீங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சுவாசிக்குள்ள ஜனத்துக்குள்ள அவ சொல்றா, என் வீட்டில் என் பிள்ளைகள் அடமானமா போய், என் குடும்பம், என் வீடு இன்னைக்கு அடமானமா போக போகுது. நாங்க அழிஞ்சிரும் போல் இருக்கு, எங்க வாழ்க்கை முற்றிலும் முடிஞ்சிரும் போல் இருக்கு. எலிசா சொல்றார், உன் வீட்டில் இருக்கிறதை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நிரப்பி இருக்கிறதை கொண்டு வேறொரு அடுத்த பாத்திரத்தை நிரப்ப, நான் அதை பெருக வைப்பேன், அதை ஆசீர்வதிப்பேன். அது நிமித்தம் பிரச்சனை மாற போகுது. எப்போ நீ அடுத்த ஒரு விசுவாசிய வா ஜெபம் பண்ணலாம், நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம், சபைக்காக ஜெபம் பண்ணலாம், நம்ம வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணலாம். நீ எப்போ அந்த விசுவாசி இன்னொரு விசுவாசியோட கை கோர்க்குதோ அப்போதுதான் எழுப்புதல் பட்டணத்தில், தேசத்தில், சபையில், வாழ்க்கையில், குடும்பத்தில் வரும். அண்ணா வானா, சகோதர வா, தம்பி வாப்பா, ஜெபம் பண்ணலாம், நம்ம ஜெபம் பண்ணாதான் மாற்றம் வரும். எப்போ இந்த எண்ணெய் அடுத்த பாத்திரத்தை நிரப்பி கை கோர்த்து நின்று தேசத்துக்காக நிக்குதோ அப்பதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கிரீங் 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 கிரீங். ஹலோ, இன்னைக்கு சர்ச்சுக்கு போறியா? போகாத, நான் போகல. வேலை செய்ய போறியா? போகாத, நான் போகல.
ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி போகாம இருந்துருவோம். பாஸ்ட் கேட்டா நீ அந்த ஊரு நான் இந்த ஊருன்னு சொல்லிடுவோம். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ சொல்லுக்கா, நானும் சொல்லணும்னே நினைச்சு நீ கரெக்டா போன் பண்ணிட்டு இருக்கா. பாஸ்ட் பேசுனதுல பாத்தியாக்கா? எனக்கு அப்பவே வந்துச்சுக்கா. நாசமா போயிடுவேன். ஹலோ ஹலோ, எண்ணெய் அடுத்த பாத்திரத்தை எப்படி ஊத்துறோம்? ஹலோ, எரியற பஞ்சுல, எரியல தீயில அல்லது பஞ்சுல எண்ணெய் ஊத்துன மாதிரி இன்னைக்கு நிறைய எண்ணெய் ஊத்துறோம். நல்ல குடங்குடமா ஊத்துறோம். எரியட்டும் பாஸ்ட் வகுறு, எரியட்டும் பாஸ்ட் அம்மா, எரியட்டும் எல்லாம் எரியட்டும். வெறும் பாத்திரத்தை நிரப்புகிற எண்ணெயா இருக்கணும். வெறும் பாத்திரத்தை நிரப்புற எண்ணெயா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் சொல்றார், உனக்கு இனி அப்படி ஆவதில்லை, உன்னை ஆசீர்வாதமான பாதைக்கு, நன்மையான பாதைக்கு, விடுதலையான பாதைக்கு நேராய் நடத்துவேன். அல்லேலூயா. 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற அழகா, உன் பக்கத்து வீட்டுல போய், அயல் வீட்டுக்காண்ட போய் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள போய் அந்த வெறும் பாத்திரத்தை என்ன செய்ய, ஊத்துன்னு சொல்றார். 6வது வசனத்தை வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, அவன் தன் மகனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். போதும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்த பின் அவள் இன்னும் ஒரு பாத்திரத்தை கொடுன்னு கேட்கிறா. இன்னும் புரியல, இன்னும் விளங்கல. என்ன புரிஞ்சது சொல்லுங்க, யாருக்கா புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரம் எல்லாம் நிறைஞ்ச பின் அவள் ஒரு பாத்திரத்தை கேட்கிறா. 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. இப்போ இவ ஒரு பாத்திரத்தை கேட்கிறா. இப்ப என்ன புரிஞ்சது? ஆண்டவர் நிரப்ப சொன்னது அநேக பாத்திரம், இவ கேட்கிறது ஆதி நாட்கள்ல பயங்கரமா நிரப்பணும், எல்லாரையும் நிரப்பினோம். இன்னைக்கு ஒரு வாரம், ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு முறை போதும் கர்த்தாவே, இந்த ஆராதனை, இந்த ஜெபம் போதும் கர்த்தாவே. விளங்காத ஆசீர்வாதம். புரியுதா? அன்னைக்கு வாரத்துல எல்லா நாளும், மாசத்துல எல்லா வாரம் ஆலயத்துக்கு ஓடி வந்தோம், ஆண்டவர் மேல பிரியமாய் தேடி ஓடி வந்து. இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு நாள் மாத்திரம் கொடுங்க அப்பா, நான் மாதத்துக்கு ஒரு முறை போய் திருவிருந்துல பானை பண்ணி விட்டு அடுத்த வாரம் வேலைக்கு ஓடி போகிறேன் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அநேக பாத்திரத்தை நிரப்பணும், அநேக நாள் நிரப்பணும், அநேக வருஷங்கள் நிரப்பணும். இன்னைக்கு என்ன கேட்கிறாய்வா? அடுத்த வாசி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. முடிஞ்சு போச்சா? எண்ணெய் நின்று போனது. ஏற்கனவே நிரப்பி வச்சிருந்த அந்த எண்ணெய், நீ கேட்ட ஒரு பாத்திரத்தின் நிமித்தம் அந்த எண்ணெய் நின்று போனது. இன்னைக்கு எல்லாரும் எப்படி ஜெபம் பண்றாங்க தெரியுமா? அன்னைக்கு, ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போனப்பா, ஆண்டவரே என்ன எப்பெல்லாம் சர்ச்சுக்கு போகணுமாப்பான்னு கேட்ட ஆத்மா இன்னைக்கு என்ன ஜெபம்னு தெரியுமா? திருவிருந்துக்கு மட்டும் எனக்கு போறதுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்க ஓனரோடு கொஞ்சம் பேசுங்கப்பா, நீங்களும் ஒரு ஓனர், அவரும் ஒரு ஓனர், நீங்க 2 ஓனரும் சேர்ந்து டீல் பண்ணி பேசி எனக்கு ஒரு வாரம் லீவ் கொடுங்கப்பா, அடுத்த வாரம் கொடுக்கணும்னு ஓடிடுறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணெய் நின்று போகும். சொல்லுங்க, எண்ணெய் நின்று போகும், உசுறு நின்று போயிரும். சொல்லுங்க, உசுறு நின்று போயிரும். ஹலோ, ஆவிக்குரிய நன்மை ஆசீர்வாதங்களை இழந்து போயிருவ. அதுக்கப்புறம் என்னதான் போட்டு நீ மண்டையை உடைச்சாலும் அதை பெற முடியாது.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு அப்படி ஆகாம இருக்கணுமா, அந்த நிலைக்கு நீ போகாம இருக்கணுமா, அப்படிப்பட்ட அழிவுக்கு நேரம் நீ போகாம இருக்கணுமா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தை நாடு, தேடி வா, அவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படி, அவர் சொல்ற வார்த்தைக்கு செயல்பட. அல்லேலூயா. நிறைய பேரு தசம்பாகம் கொடுக்கறது இல்ல, டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி உட தர்றாரு ஆண்டவர், நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாரு, நல்ல 24 மணி நேரம் வேலை நல்லா கொடுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நிரம்புது நினைச்சிட்டே இருக்கிறோம், என்ன ஃபுல்லா இருக்கு நினைச்சிட்டே இருக்கிறோம். ஓ, என் வீட்டுல எல்லாம் நிரம்பி இருக்கு நினைக்கிறோம். ஆனா நீ அல்லேலூயா ஒரு பாத்திரமாய் மாத்துறதுனால, நீ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சனால, நீ அதை தடுத்தனால, நீ அதைய அல்லேலூயா வாங்காதனால, அநேக பாத்திரங்கள் வாங்காதனால என்ன ஆச்சு தெரியுமா? எண்ணெய் நின்று போனது, உன் வருமானம் நின்று போயிரும், உன் நாடி நரம்பு நின்னு போயிரும், உன் உசுறு நின்னு போயிரும், உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அத நான் விரும்பல, ஆண்டவரும் விரும்பல. என் அடிமைத்தனம் மாறணும்னா, என் கடன் மாறணும்னா, என்னுடைய இழப்பு மாறணும்னா, என் சூழ்நிலை மாறணும்னா, அல்லேலூயா, என் எண்ணெய் அநேக பாத்திரத்தில் நிரப்பணும். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துல சொல்லுது, பாத்திரங்கள் நிறைந்த பின், சில டைம் நம்ம நிறைவை பார்த்துட்டோம்னா திருப்தி அடைஞ்சிடறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டோமா, அப்பாடா 2 வாரமா போகல, இன்னைக்கு போயிட்டோம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பாஸ்டையா சந்தோஷம், பாஸ்டையா என்ன ஒரு சந்தோஷம் பாஸ்டர், அடாடாடாடா, இப்படி ஒரு பாஸ்டர் சபையும் எங்களுக்கு கிடைச்சது, அப்பா, இனி நாங்க விட மாட்டோம் பாஸ்டர். 2வது வாரம் அந்த ஆத்மா இப்படி சொன்ன ஆத்மா எங்கேயாவது ஒரு சோத்துமாவுல உட்காந்துட்டு இருக்கு. ஹலோ, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா பாருங்க, சுத்தி 2 சைடு நல்லா பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா பாருங்க, நல்லா பாத்துட்டீங்களா? மேல எங்கேயும் நல்லா பாருங்க. அடுத்த வாரம் அந்த ஆத்மா இருக்கான்னு பாருங்க. அடுத்த வாரம், இன்னைக்கு பாக்காதீங்க, இன்னைக்கு பாத்துட்டீங்களா? பார்த்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் இந்த ஆத்மா இருக்கான்னு பாருங்க. ஜெபம் பண்ணிருங்க, ஆண்டவரே இந்த ஆத்மா இடறி போயிடக்கூடாது, இந்த ஆத்மா என்ன நின்னு போயிடக்கூடாது, இந்த ஆத்மா காணாமல் போயிடக்கூடாது, இந்த ஆத்மா இழந்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஹலோ, இயேசுவை பார்க்க கால்நடையாய் மலைகளுக்கு மேலாக நடந்து வந்தார்கள். பல கிலோமீட்டர் தூரம் இயேசுவை பார்க்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள பல கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. அல்லேலூயா. இது போன வாரம் சொன்ன நினைக்கிறேன். இன்னைக்கு இங்க அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க அழகா பாக்குறீங்க. ஒரு நாள்ல நீங்க கேட்டுக்கு வெளியே நிப்பீங்க, உள்ள வர்றதுக்கு இடம் கிடைக்காது, கேட்டுக்குள்ள வர்றதுக்கு இடம் கிடைக்காது. அங்க நின்னு ஆராதிக்க போறீங்க. ஆண்டவரே பாஸ்டர் என்னை பாருங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க சொல்லுகிற காலம் வரும், எழுதி வச்சுக்க. இன்னைக்கு இந்த சபையும் இந்த ஊழியக்காரையும் உனக்கு நிர்விசாரமா தெரியும். இதனுடைய அல்லேலூயா வார்த்தையினுடைய ஆழ நமக்கு புரியாது. ஒரு நாள்ல உனக்கு தெரியும். அப்ப நீ வந்து வெளியே கேட்டு நின்னு கேட்ட புடிச்சு ஆட்டுகிற காலம் வரும். இடம் கிடைக்காம நீ நின்னு கொண்டு ஆராதிக்கிற காலம் வரும். இன்னைக்கு ஜாலியா உட்காந்து பேனுக்கில உட்காந்து கால் மேல காலை உட்காந்து தூங்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அன்னைக்கு உட்காந்து நின்னு கால் வலிக்கும் உனக்கு. இந்த காலம் வரப்போகுது. சீக்கிரத்தில் அந்த காலம் மாறப்போகிறது. அதிகாலை 5 மணிக்கு ஆலயத்துக்கு ஓடி வருகிற காலம் வரப்போகுது. ராத்திரி எல்லாம் ஜனங்கள் காத்திருக்கிற ஒரு காலம் வரப்போகுது. ஐயோ, எலிசாவை தேடி ஜனங்கள் தேடி ஓடி வருகிற காலம், வார்த்தையை தேடி, அபிஷேகத்தை தேடி, எண்ணெயை தேடி ஓடி வருகிற காலங்கள் வரப்போகிறது. இனி அப்படிப்பட்ட காலங்கள் மாறப்போகிறது. இனி அப்படி ஆவது இல்லை. இனி கர்த்தர் இந்த காரியத்தை மாற்றப் போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா இங்க எலிசா சொல்ற 3 ஆலோசனை வேகமா சொல்ல போறேன். 3 ஆலோசனை. நான் முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்ததை காட்டினார், ஏராளமாய் பெருக செய்தார். 3வது எதிர்காலத்திற்கு வழிகாட்டினார். பாருங்க எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. உன் எதிர்காலத்தினுடைய சபை, எதிர்காலத்தை குறித்தலான ஒரு வெளிப்பாடு கொடுக்கிற எலிசாவை பாரு. ஓனர்னே பாத்தீங்கன்னா
உணர்வே இருக்காது. ஓனர் 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 பார்த்தீங்கன்னா உனக்கு உணர்வே இருக்காது. உணர்வு செத்து போயிடும். எலிசாவை பாரு, மனுஷனை பார்த்து பார்த்துதான் இந்த அல்லேலூயா இந்த மனைவி, இந்த பெண், இந்த ஸ்திரீ எல்லாம் இழந்து போனாள். புருஷன் புருஷன், பிள்ளை பிள்ளை, குடும்பம் குடும்பம்னு உறவு உறவுன்னு பார்த்ததுனால தான் இன்னைக்கு எல்லாம் இழந்து போனாள். எப்போ எலிசாவை தேடி வந்தாலோ ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே இருந்ததை காட்டினார், ஏராளமாய் பெருக செய்தார், எதிர்காலத்திற்கு வழிகாட்டினார். எதிர்காலத்துக்கான வழியை இங்கதான் இருக்குதுங்க. உன்னுடைய எதிர்காலத்தின் வழி இங்கதான் இருக்கு. பிள்ளைகள் பிள்ளைகள் காலங்கள், சந்ததி காலங்கள், உன் குடும்ப காரியங்கள், எதிர்காலத்தில் எல்லா சகல காரியங்களும் தேவனிடத்துல தான் இருக்கிறது. மறந்து விடக்கூடாது. 3 ஆலோசனை இந்த வேதப்பகுதியில் ஆண்டவர் சொல்றார். 3 ஆலோசனை சொல்றார். 3 ஆலோசனை சொல்றார். ஒன்று, நிறைந்ததை பக்கத்துல வை. 4 நாள்ல சொல்றார். சோத்ரம் என்ன சொல்றாரு? நிறைந்ததை நீ எல்லா பாத்திரத்திலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6ஆம் வசனத்துல நிறைந்த பின் சந்தோஷப்படாதே. சொல்லுங்க. நிறைந்த பின் சந்தோஷப்படாத. 3வது சொல்றாரு, அதே 6ஆம் வசனம், நிறைவேறும் வரை விடாத. நிறைவேறும் வரை விடாத. உன் பாத்திரத்தை குறைச்சிடாத, உன் அளவை குறைச்சிடாத, உன் நிலையை குறைச்சிடாத. இருக்கிற அளவுல போயிட்டாரு. நிறைவேறுகிற வரைக்கும், எதிர்காலம் வரைக்கும், தேவன் சொல்லி நிறைவேற்றுகிற வரைக்கும் போயிட்டாரு. நீயா குறைச்சிடாத, நீயா அதை இறைச்சிடாத, நீயா அதை குறைச்சினா வாழ்க்கை இல்லாமே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. 3 ஆலோசனை. நிறைந்ததை பக்கத்துல வை. பாருங்க, 4ஆம் வசனம் சொல்றார், நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. ஹலோ, இன்னைக்கு நல்ல அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுட்டீங்க, நல்ல தேவனுடைய வல்லமையை பெற்றுட்டீங்க. அது என்ன பண்ணிடணும் தெரியுமா? அப்படியே வச்சிடணும். நாளைக்கும் இந்த நிறைவை நாளைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கணும். சிலரு அந்த வாரத்துல வந்து நல்ல நிரம்பி நல்ல சத்தியத்தை கேட்டுட்டாங்கன்னா 1 மாசம் ஒப்பேத்திடுவாங்க. ஹலோ, ஒரு நாள் வைக்கிற சாம்பார 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே சூடு பண்ணி சாப்பிடுற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல போய் உங்க ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. எத்தனை பழைய ரசம், பழைய குழம்பு, பழைய சட்டினி, பழைய ஐட்டங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. எதுக்கு உண்டாக்கப்பட்டதோ அது அங்க இருக்காது, ஆனா எது உண்டாக்கப்படலையோ அது அங்க இருக்கும். நம்ம வியாதி வந்து செத்து போறதுக்கு, பாதி வயசுல சாகிறதுக்கு இதுதான் காரணம். அல்லேலூயா. நிறைந்ததை பக்கத்துல வை. அதை பார்த்த இங்க குறைஞ்சிரும், இந்த எண்ணெய் குறைஞ்சிரும், வாழ்க்கை குறைஞ்சிரும். நிறைஞ்சதா அப்பா. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. முதல்ல எப்படி தெரியுமா? நான் எப்படி தெரியுமா? என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் எதிர்பார்த்த காணிக்க சபை ஃபுல்லா ஆட்கள் வந்துட்டாங்கன்னா எனக்கு இருக்கிற கொண்டாட்டம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அது அப்படி பார்க்க பார்க்க என் ஆவிக்குரிய காரியங்கள் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. மக்கள் வந்துருவாங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்கு நல்லா நடக்கும்ல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாரம் இல்ல, இன்னைக்கு தான் 3வது வாரம் இல்ல, இன்னைக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வந்ததுனால என் ஆவிக்குரிய காரியங்கள் குறைஞ்சிட்டே இருந்தது. பிசாசு அதை என்ன அப்படி குறைய பார்த்தான். ஆண்டவர் சொன்னாரு, எவ்வளவு நிரம்பினாலும் நீ பெருமைப்படாத, ஆசைப்படாத, சந்தோஷப்படாத. இன்னும் வேணும்னு கேளு, இன்னும் நிரம்பணும்னு கேளு. இவன் அந்த பாத்திரம் நிறைஞ்சத பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுச்சு. ஐயோ, என் வாழ்க்கையில மாறப்போகுது, நிறுத்த. இன்னும் வேணும் சொல்லு, இன்னும் நிரப்புங்க அப்பா, இன்னும் ஆத்துமா வேணும் கேளு, இன்னும் சந்ததி வேணும்னு கேளு. நிறுத்தாத, 2ஓட நிறுத்தாத, கிளப்புங்கிறார் ஆண்டவர். வாய்ப்பு இருந்தா பெருக பண்ணுதான் சொல்றார் ஆண்டவர். வாய்ப்புல ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீங்க பெருகவே. அந்த காலத்து தாய்மார்கள் வாழ்க, அப்படி ஒரு 4 குடும்பம் இருந்தா போதும், சபையை புள்ள நிரம்பிடும். இன்னைக்கு 1 2 இருக்கிறதுனால சபை நிரம்ப மாட்டேங்குது. நம்ம சந்தை இருந்தாவே போதுமே, சபை நிரப்பறதுக்கு, தேசத்தை நிரப்பறதுக்கு போதுமே. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அப்போ நிறைந்தத பக்கத்துல வச்சிரு. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டியா, தள்ளி வச்சிரு, அதுல சந்தோஷப்படாத. 2வது, நிறைந்த பின் சந்தோஷப்படாத. அப்பா நிறைவேறிச்சா, ஐயோ ஐயோ நான் எதிர்பார்த்தோட மேல கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கொண்டாடாத.
கொண்டாட்டம் திண்டாட்டமாய் மாறும். ஹலோ, பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வருதா, ரொம்ப கொண்டாடாத, சோத்திரம் பண்ணி அதோட நிறுத்திக்க. நல்ல சாப்பாடு கொடுக்கறாரா, சோத்திரம் பண்ணிட்டு அதோட நிறுத்திக்க. அப்ப அடுத்த நாள் பிரியாணி எல்லாம் வேற ஆணியா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. சொல்றது வழங்குதா? சொந்தக்கார விசேஷமா ரொம்ப கொண்டாடாத, சொந்தத்துல ஒரு காரியமா ரொம்ப கொண்டாடாத. அந்த கொண்டாட்டம் திண்டாட்டமாய் மாறும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க எதுலயுமே, ரொம்ப ஆசைப்படாதீங்க எதுலயுமே. எல்லாம் ஒரு அளவா வச்சுக்குங்க. இவ ஓவரா சந்தோஷப்பட்டா, ஓவரா ஆசைப்பட்டா, அதனாலதான் ஒரு பாத்திரம் கேட்கிறா. ஏன் இப்பதான் நிரம்பி இருக்குது வீடு ஃபுல்லா? எப்படிங்க? இப்பதான் வீடு ஃபுல்லா பாத்திரமா இருக்குது, இனி எதுக்கு அநேக பாத்திரம், ஒரு பாத்திரம் போதும் அப்படி நினைச்சா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நம்ம தான் பயங்கரமா ஜெபம் பண்றோமே, நம்ம தான் சர்ச்சுக்கு போறோமே, இனி பாஸ்டர் எதுக்கு, வீட்டுக்கு எதுக்கு பாஸ்டர் வரணும், வீட்டுக்கு பாஸ்டர் வர வேண்டாம் அப்படி நம்மளா நிறுத்திடுறது. பீரோ திறந்தா துணியா வந்து பொத்து பொத்து பொத்துன்னு விழுகுது. உள்ள லாக்கர் திறந்தா பணமா கொட்டு 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 கொட்டுது. உள்ள சுருக்கு பைய உள்ள கைவிட்டா பணமா நிறைஞ்சிருக்கு. குண்டா சட்டி ஓபன் பண்ணா சாப்பாடு, சாம்பாரு, பொரியல், வறுத்த கறி, நம்ம பொரிச்ச கறி எல்லாமே இருக்கு. ஆமேனே வரமாட்டேங்குது. இப்படி நிறைஞ்சதை பார்த்துட்டியா, அடுத்த ஒரு மாசத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போகும். ரொம்ப சந்தோஷப்படாத. நிறைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படாத, ரொம்ப ஃபுல்லா இருக்குன்னு சந்தோஷப்படாத. அங்க ஆப்பு வருதுன்னு அர்த்தம். இருக்குதா சந்தோஷம், ரைட். நீ சாப்பிட்டியா சந்தோஷம், நல்லா ஆர்டர் கொடுத்தாரு சோத்திரம், ஆமா அப்படி போயிட்டே இரு. நல்ல சுகம் இருக்கு, ஐயோ எனக்கு எந்த வியாதியும் வரல, நல்லா ஓடுறேன், நல்லா ஆடுறேன், ஐயோ பாருங்க 7 மணிக்கு போனேன்னா ராத்திரி 12 மணிக்கு தான் வர்றேன், ஐயோ பாருங்க சாப்பிடுறதுல ஆனாலும் எப்படி ஹெல்த்தியா இருக்கிறேன், ஓ சூப்பரா இருக்கிறேன், என் கை கால் நல்லா இருக்கு. 3வது நாள் படுத்துருவேன். ஓவரா ஆட்டம் போட்ட, ஓவரா ஆடுன, இப்படி நீங்க கீழே இறங்கி இப்படி போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கும். இப்படி கீழே இறங்கி போனோன்னு, ரோட்ல முன்னாடி போனோன்னு, அமர ஊர்தியா, அமர ஊர்தின்னு போட்டிருக்கோம் ஒரு சின்ன ஆம்பனி வேன், எழுதி பின்னாடி எழுதி போட்டு பாருங்க. ஓடுகிற ஓட்டம் எல்லாம் ஒரு நாள் அடங்கி போகும். நான் போகும்போது வரும்போது படிச்சுட்டே இருப்பேன். அர்ஜன், தேவனுடைய வாக்குத்தத்தமா இருக்குது, நல்லா புடிச்சுக்க. ஓடுகிற ஓட்டம் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், இந்த வண்டிக்கு நீ வந்துதான் ஆகணும், நீ இங்க அடங்கிதான் ஆகணும். நான் சொல்றேன் அந்த அடக்கத்துக்கு நம்ம போக வேண்டாம்னு நான் சொல்றேன். அப்படி நம்ம அடங்கி போக வேண்டாம்னு சொல்றேன். உங்க ஜீவனை உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன்? என்னை அப்படி விட மாட்டா. இந்த வார்த்தை நல்லா புடிச்சுக்குங்க. என்னை அப்படி விட மாட்டா, கடன்ல தள்ள மாட்டா, என்னை பல நிலையில் தள்ள மாட்டார். எலிசாவை தேடி வா, தேவனை தேடி வா, உனக்கான அற்புதம் நடக்க போகிறது. நான் எழுதுனதே, நான் தியானம் பண்ணதே ரெண்டு பேர் தான். ஒருத்தர் தான் சொல்றதுக்கு ஆரம்பத்துல. ஆமே, நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்யாத, நிறைவேறும் வரை விடாத. ஒண்ணு போதும் நினைச்சிடாத, ஒரு நாள் போதும் நினைச்சிடாத, கொஞ்ச நாள் போதும். உங்க ஆயுசு நாட்களை நீங்க ரொம்ப குறைச்சு கேட்காதீங்க. தேவன் வச்சிருக்கிற நாள் அது ரொம்ப ஆசீர்வாதமான நாள். நிறைவேறும் வரை உங்க வாழ்க்கையில எல்லா நன்மை நடக்கிற வரைக்கும் அவரை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விடாதீங்க. அநேக பாத்திரத்தை நிரப்ப சொன்னா, ஆனா இவன் என்ன பண்ணா, ஒரு பாத்திரத்தாங்க. கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாங்கிற, நீ கொஞ்சமா போதுன்னு கேட்கிற. உன் பிள்ளைகளை கொண்டு பல நன்மை வருது சொல்ற, நீ கொஞ்சம் போதுன்னு கேட்கிற. அநேக நன்மை ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சமா கேட்கிற. ஜபத்தை கொஞ்சமா கேட்காத, பிரசங்கத்தை கொஞ்சமா கேட்காத, வார்த்தையை கொஞ்சமா கேட்காத, நிறைய கேளு, நிறைய கொடுப்பா. பாத்திரங்க நிரம்பி வழியும். எல்லாரும் எலும்பி நிற்போம், எலும்பி நிற்போம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் அதை கண்டனியூ பண்ணுவோம் நாம. ஆமென். ஹல்லேலூயா. அடிமைப்படுத்துகிற
பல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னைக்கு அதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எலிசாவை தேடி வா, தேவ மனுஷனை தேடி வா, தேவ மனுஷனை தேடி வா. கர்த்தர் உன்னை இன்றைக்கு அப்படி ஆக விட மாட்டார். இனி உனக்கு அப்படி ஆவதில்லை, இனி அப்படி ஆவதில்லை. நீ நினைத்திருக்கிற அந்த அழிவு நேரம் உனக்கு வர்றதில்லை. நீ 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 அப்படிலாம் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் உனக்கு ஒண்ணு நடக்காது. நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை